மனதில் தோன்றும் பயம் எப்படி ஒருத்தருடைய தோல்விக்கு காரணமாக அமையுது அப்படின்னு ராமாயணத்தில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை வச்சு நாம் தெரிஞ்சுக்கலாம். அயோத்தியில் இருந்து உலகத்தை ஆளும் மன்னனாக தசரதர் இருந்தாலும் தனக்கு ஒரு வாரிசு இல்லை அப்படிங்கிற ஏக்கமும் வேதனையும் தசரதரோட இதயத்தில் ஒரு பெரிய முள்ளை குத்தி இருந்தது. ஆனால் ஸ்ரீராமரோட அவதாரம் அந்த முள்ளை பிடுங்கி எறிஞ்சிருச்சு. பல வருடங்களாக இருந்த அந்த வேதனை இருந்த இடம் தெரியாமல் மறைஞ்சு போயிருச்சு. கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் அவருக்கு கஷ்டம், துக்கம், பிரச்சனை, சிக்கல், துன்பம் அப்படின்னு எதுவுமே இல்லை. தன்னுடைய மகன்களான ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகனன் 4 பேர் மேலேயும் தசரத மகாராஜாவுக்கு நல்ல பிரியம் இருந்தாலும் மூத்தவரான ஸ்ரீராமர் மேலே ரொம்ப அதிகமான பிரியம். அது ஏன் அப்படிங்கிற காரணம் தசரதருக்கே தெரியல. குழந்தை பிறந்த போது அடைந்த சந்தோஷத்தை விட குழந்தைகள் வளரும் போது தசரதருக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்ததான். ஏன்னா 4 குழந்தைகளும் நல்ல சாமர்த்தியசாலிகளாகவும் தைரியசாலிகளாகவும் வளர்ந்துருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே 4 பேருக்குள்ளேயும் பயங்கரமான ஒற்றுமை இருந்ததான். ஸ்ரீராமருக்கு எப்பவும் உதவியாக இருக்கிறதே லக்ஷ்மணருக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனாலேயே அயோத்தி வாழ் மக்கள் லக்ஷ்மணரோட உயிர் ராமனோட இன்னொரு பாதி உயிர் போல அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதே போல ராமர் லக்ஷ்மணர் இல்லாமல் தூங்க கூட போக மாட்டாராம். ஏதாவது ஒரு நல்ல சுவையான உணவை சமைச்சு கௌசல்யா தேவி ஸ்ரீராமரை சாப்பிட கூப்பிட்டா லக்ஷ்மணர் இல்லாமல் சாப்பிட கூட வரமாட்டாராம். ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் போல பரதனும் சத்ருகனும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப பாசமாக இருந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்து தசரதருக்கு ரொம்ப சந்தோஷம். அதனாலேயே தசரதர் சுயம்புவா தோன்றிய பிரம்மதேவன் போல மகிழ்ந்திருந்தார் அப்படின்னு ராமாயணத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கு. தசரதர் தூங்கி எந்திரிச்சார் அப்படின்னா அன்றைய நாள் முழுக்க இன்பம் 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 இன்பமே. ஆனால் எதுவும் ஒரு அளவு தான் அப்படிங்கிறது இயற்கையின் விதி. இன்பம் மட்டுமே அனுபவித்து வந்த தசரத மகாராஜாவுக்கு தாங்க முடியாத துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சமயம் வந்தது. அப்படி என்ன நிகழ்வு நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த கதையை ஃபுல்லாக கேளுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீராமருக்கு ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததுமே தசரத மகாராஜா தன்னுடைய உறவினர்கள், தன் அரசவையில் இருந்த மந்திரிகள், புரோகிதர்கள் எல்லோரையும் அழைச்சு ஸ்ரீராமருக்கு திருமணம் செய்து வைக்கும் விஷயம் சம்பந்தமாக ஆலோசனை செஞ்சுட்டு இருந்தாரு. அப்போ தசரதர் அரண்மனைக்கு ஒரு மகா முனிவர் ஒருத்தர் வந்தார். நல்ல மெலிந்த தேகம், ஆனால் அக்னி போன்ற பிரகாசம் கொண்டவராக இருந்தார். நல்ல கம்பீரமான குரல். அனைத்து உலகங்களிலும் புகழ்பெற்ற அந்த முனிவர் அரண்மனை வாயில் காப்பனை பார்த்து, கௌஷிக குலத்தோனும் காதி முனிவரின் மகனும் வந்திருக்கிறேன் என்று சீக்கிரமாக போய் சொல் அப்படின்னு கட்டளையிடும் தொனியில அவர் சொன்னதும் வாயில் காவலர்கள் எல்லாம் வெளவெளுத்து போயிட்டாங்க. பதட்டத்தில் தலையில் இருந்த கிரீடம் தரையில் விழுந்து உருண்டோடுறதை கூட கண்டுக்காம பின்னங்கால் பெடனியில் அடிக்க தசரத மகாராஜா கிட்ட வேகமாக ஓடி போய், மன்னா, பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரர் வந்திருக்காரு அப்படின்னு மூச்சு வாங்க சொல்லியிருக்காங்க. வாயில் காவலர்கள் பிரம்ம ரிஷி அப்படின்னு சொல்லும் போதே தசரதர் இருக்கையிலிருந்து பாதி எந்திரிச்சிட்டாரு. யாரு கூடலாம் உட்காந்து மன்னர் தசரதர் ஆலோசனை செஞ்சுட்டு இருந்தாரோ அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அரண்மனை வாயிலுக்கே வேகமாக ஓடி போய் அங்கேயே விஸ்வாமித்திரர் காலில் விழுந்திருக்காரு. பிரம்ம ரிஷியான விஸ்வாமித்திரர் தசரதனை பார்த்து சந்தோஷப்பட்டு தசரதரையும் முக்கியமாக அங்கே நின்றுட்டு இருந்த முனிவர் வசிஷ்டரையும் பார்த்து நலம் விசாரிச்சிருக்காரு. தசரதர் ரொம்ப மரியாதையாக விஸ்வாமித்திரரை அரண்மனைக்குள்ளே கூட்டிகிட்டு போய் ஒரு இருக்கையில் அமர வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் கிட்ட அப்படியேவும் நூலில் முத்து மாலை கோர்த்த மாதிரி அருமையான வார்த்தைகளை கோர்த்து சில இனிமையான வாக்கியங்களை பேசுகிறாரு. உண்மையிலேயே இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மற்றவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப உபயோகமாக இருக்கும். தசரதர் என்ன சொன்னார் தெரியுமா? வறண்டு போன நிலத்தில் மழை பெய்ந்தா ஒரு விவசாயி எப்படி சந்தோஷப்படுவாரோ, செல்வம் இல்லாமல் வறுமையில் இருக்கும் ஒருத்தனுக்கு குவியல் குவியலாக செல்வம் கிடைத்தால் எப்படி இருக்குமோ, அதுபோல் உங்களுடைய வரவு எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்குது. என்னுடைய முன்னோர்கள் செய்த புண்ணியத்தின் பயனாக தான் நீங்கள் இன்னைக்கு இங்கே வந்திருக்கீங்க. உங்களுடைய வரவால் என் பிறவி பயனையே நான் அடைந்து விட்டேன். இந்த அயோத்தியே உங்கள் வரவால் புனிதம் அடைந்து விட்டது. நீங்கள் நினைத்து வந்த காரியம் நடக்குமோ நடக்காதோ அப்படின்லாம் நீங்கள் எந்த விதமான ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் விரும்பிய காரியத்தை நான் மிச்சமில்லாமல் செய்வேன். நீங்கள் எனக்கு தெய்வத்தை போன்றவர் அப்படின்னு தசரதர் சொல்ல ஒரு நிமிஷம் விஸ்வாமித்திரருக்கே புல்லரிச்சு போச்சான். தசரதரோட வாக்கியங்கள் விஸ்வாமித்திரரோட மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்திருக்கு. தசரதரே, நான் தவத்தில் சித்தி அடைகிறதுக்காக விரதம் கடைபிடித்து வரேன். என்னுடைய விரதம் முடியும் சமயத்தில் மாரீச்சன், சுபாகு அப்படிங்கிற 2 கொடுமையான ராட்சசர்கள்
நான் யாகம் செய்யும் பொழுது என்னுடைய யாக குண்டத்தில் மாமிசங்களையும் குடங்குடமாக ரத்தத்தையும் கொட்டுறாங்க. தவம் செய்யும் காலங்களில் கோபப்படுவதும் சாபம் கொடுப்பதும் தவத்தை கெடுக்கும் அப்படிங்கிறதுனால நான் அது எதுவுமே செய்ய விரும்பல. அதனால உன்னுடைய பிள்ளைகளில் மூத்தவனும் மகா பலசாலியுமான கருகருவென்று காகத்தின் சிறகுகளை போன்ற கூந்தலையும் கொண்ட ஸ்ரீராமனை என்னுடன் அனுப்பிவை. ஸ்ரீராமனோட ஆற்றலுக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் சர்வலோகங்களிலும் யாருமே ஈடாக மாட்டாங்க. உன்னுடைய மகன் என்னால் பாதுகாக்கப்படுவான். அதனால நீ ஒன்றும் பயப்படாத, நீ நிம்மதியாரு. அந்த ராட்சசர்களை சமாளித்து அவர்களை கொல்லும் மன வலிமை ராமனுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால நீ தைரியமா என்னுடன் ராமனை அனுப்பு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதேவும் தசரதர் மகாராஜா மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. விஸ்வாமித்திரர் உன் பிள்ளைகளில் மூத்தவன் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதேவும் தசரதருக்கு கண்ணெல்லாம் அப்படி இருட்டிட்டு வந்திருக்கு. ஒரு முகூர்த்த காலம் 48 நிமிடங்கள் தசரதர் மகாராஜா எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சுயநினைவு வந்து அப்படியே மெதுவாக கண்ணை முழிச்சு பார்த்தா முன்னாடி விஸ்வாமித்திரர் அப்படியே உக்காந்துருக்காரு. அவர் எந்திரிச்சு கிளம்பவே இல்லை. விஸ்வாமித்திரர் சொன்ன விஷயங்கள் மறுபடியும் ஞாபகத்துக்கு வந்த உடனேவும் பயத்தில் உலுக்கி தான் அமர்ந்திருந்த இருக்கையிலிருந்து கீழே விழுந்துட்டாரு. இது எல்லாம் நான் மிகைப்படுத்தி சொல்றதா நினைக்காதீங்க. ராமாயண கதையிலே இந்த மாதிரி தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. தசரதர் பேச ஆரம்பிச்சிருக்காரு. மகரிஷி விஸ்வாமித்திரரே, தாமரை கண்கள் கொண்ட என்னுடைய ராமனுக்கு இன்னும் 16 வயசு கூட ஆகல. அவன் கற்றுக்கொண்டிருக்கும் கல்வி கூட இன்னும் முழுமை அடையல. வில்லை ஏந்தி ராட்சசர்களுக்கு எதிராக போர் செஞ்சு அவங்களை அழிக்கும் அளவுக்கு ராமனுக்கு திறமை இருக்கிறதாக நான் நம்பவில்லை. ராமனுக்கு அப்படி ஆற்றல் இருக்கிறத நான் இது வரைக்கும் பார்த்ததும் இல்லை. ஒரு அக்ஷோணி சேனைக்கு நான் தலைவனாக இருக்கிறேன். உங்களுடன் நான் வரேன். என்னுடைய படை ராட்சசர்களை சமாளிக்கும் ஆற்றல் கொண்டது. வில்லை ஏந்தி உங்களுடைய யாகத்திற்கு நான் காவலாக நிற்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ராமன் தான் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்னையும் என்னுடைய 4 வகை படைகளையும் சேர்த்து கூட்டிட்டு போங்க. மகரிஷி விஸ்வாமித்திரரே, அந்த ராட்சசர்கள் எப்படிப்பட்டவங்க? அவங்க யாருக்காக வந்து வேலை பார்க்குறாங்க? அவங்களுடைய அளவுகள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க, பிரம்மதேவனை வணங்கி அளவற்ற வரத்தை பெற்ற ராவணனால தூண்டப்பட்டவங்க இவங்க. இந்த ராவணன் 3 உலகங்களுக்கும் பெரும் துன்பம் கொடுக்குறான். பூலோகத்துல முனிவர்கள் செய்யும் யாகத்தை இவன் நேரடியாக போய் தடை செய்ய மாட்டான். மாறா சுபாகு மாரீச்சன் மாதிரியான ராட்சசர்களை தூண்டிவிட்டு அவங்கள் மூலமாக முனிவர்களுக்கு பெரும் துயர் கொடுக்குறான். இந்த சுபாகு மாரீச்சன் 2 பேருமே ராவணனுக்கு ரொம்ப நெருக்கமான தொடர்பு கொண்டவங்க அப்படின்னு சொன்ன உடனே தசரதருக்கு பயம் வந்துருச்சு. ராவணனா, அந்த துர்ராத்மாவை ஜெயிக்க என்னால் கூட முடியாதே. அவனால் தூண்டப்பட்ட இந்த ராட்சசர்களை நானும் என் படையும் கூட எதிர்கொள்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். என்னுடைய நட்பு படைகளை கூட சேர்த்தாலும் அந்த 2 ராட்சசர்களில் ஒருத்தரை மட்டும்தான் என்னால் கொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது ராமன் எப்படி அவங்களை எதிர்த்து போரிட்டு ஜெயிப்பான்? அந்த ராட்சசர்களைப் போல வஞ்சகமாக போர் செய்யும் யுக்தி ராமனுக்கு தெரியாதே. ராமனை பிரிஞ்சு ஒரு முகூர்த்த காலம் கூட என்னால் உயிரோடு இருக்க முடியாது. மகரிஷியே, நான் பிறந்து 60,000 ஆண்டுகள் கழித்து பெரும் துயர்களை கடந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு ராமன் பிறந்தான். ராமனை என்னால் அனுப்ப முடியாது அப்படின்னு நேரடியாகவே சொல்லிட்டாரு. விஸ்வாமித்திரருக்கு பயங்கரமான கோபம். அரண்மனைக்குள்ள வந்ததுமே தேன் சொட்ட சொட்ட அவ்வளவு வார்த்தைகளை பேசினியே. தசரதா, நீங்கள் வேண்டியதை என்னிடம் சொல்லுங்கள், மிச்சமில்லாமல் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னியே. சூரிய வம்சத்தில் பிறந்த நீ கொடுத்த வாக்க மீறுவது சரிதானா? உன்னுடைய உறவினர்கள் கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புனாரு அப்படின்னா கிளம்பல, 1 இன்ச்சு கூட நகரல. ஏன்னா விஸ்வாமித்திரர் வந்தது விஸ்வாமித்திரருக்காக கிடையாது, ஸ்ரீராமருக்காக. இந்த விஷயம் வசிஷ்டருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். சீதைக்கும் ராமனுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கணும், அதுக்கடுத்து 14,000 ராட்சசர்களை என்கவுண்டர் பண்ணணும். அதே மாதிரி பல சவாலான சூழ்நிலைகளை சமாளிக்கவும் பல ராட்சசர்களை வதம் செய்யவும் முடிவாக தர்மத்தை நிலைநாட்ட ராவணனை வதம் செய்யவும் சக்தி வாய்ந்த அஸ்திரங்கள் வேணும். அதுக்கு விஸ்வாமித்திரரோட உதவி கண்டிப்பாக வேணும். இந்த விஷயம் வசிஷ்டருக்கும் தெரியும். அதனால விஸ்வாமித்திரரை சமாதானப்படுத்திட்டு தசரத மகாராஜா கிட்ட விஸ்வாமித்திரரோட மகிமையை எடுத்து சொல்றாரு. தசரதா, உனக்கு விஸ்வாமித்திரரோட மகிமை தெரியல. ராமனுக்கு அஸ்திர பயிற்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சொர்க்கத்தில் தேவர்களோட அமுத கலசத்தை நெருப்பு ஜுவாலைகள் காப்பது போல விஸ்வாமித்திரர் ராமனை காப்பார். அக்னியை போன்று பிரகாசித்து கொண்டு உனக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்கும் இந்த விஸ்வாமித்திரன் மகாபலசாலி. அவருடைய பராக்கிரமம் ஈடு இணையற்றது.
சர்வலோகத்திலும் இருக்கும் அனைவருக்கும் தெரிந்த அஸ்திரங்களும் அவங்க யாருக்குமே தெரியாத ரகசிய அஸ்திரங்களும் கடந்த காலத்திலும் சரி இனி எதிர்காலத்திலும் சரி யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை என்றும் சொல்லும் அளவுக்கு இருக்கும் ரகசியமான சக்தி வாய்ந்த அஸ்திரங்களும் விஸ்வாமித்திரர் மட்டுமே அறிவார். இதை தேவர்களும் அறிய மாட்டார்கள், எந்த ராட்சசர்கள் அசுரர்கள் யாருமே அறிய மாட்டார்கள். இந்த அஸ்திரங்கள் எல்லாம் தேவகுரு பிரகஸ்பதி மகளுக்கும் கிருஷாஸ்வரன் அப்படிங்கிற முனிவருக்கும் பிறந்த அஸ்திர தேவதைகளோட அஸ்திரங்கள். இந்த அஸ்திரம்லாம் ஒருத்தருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வெற்றி ரொம்ப எளிமையாக கிடைக்கும். பிரம்மாவோட மானச புத்திரரான பிரஜாபதி தக்ஷனின் மகள்களான ஜெயை, சுப்ரபை. இதில் ஜெயை அசுரர்களோட வீழ்ச்சிக்காக கடுமையாக தவம் பண்ணி 50 மனோவலிமை கொண்ட அளவிட முடியாத ஆற்றலை கொண்ட அஸ்திர தேவதைகளை பெற்றெடுத்தாள். இவங்களுக்கு வடிவம் கிடையாது. அதே போல சுப்ரபை கடுமையான தவம் பண்ணி தாக்கப்பட இயலாதவர்களும் வெல்லப்பட முடியாதவர்களுமான பலவான்களை சம்ஹாரம் அப்படின்ற பெயர்களை கொண்ட 50 மகன்களை பெற்றெடுத்தாள். இவங்கெல்லாம் ரகசியமான அஸ்திர தேவதைகள். விஸ்வாமித்திரர் கௌஷிகர் அப்படின்ற பேரில் அரசராக ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது அவருக்கு இந்த அஸ்திரங்கள் எல்லாம் கிடைச்சது. அது மட்டும் இல்லை, விஸ்வாமித்திரர் நினைச்சார் அப்படின்னா இதுவரைக்கும் இந்த உலகத்திலே இல்லாத புது அஸ்திரத்தை கூட படைக்கும் ஆற்றல் கொண்டவர். விஸ்வாமித்திரர் விரும்பியிருந்த அந்த ராட்சசர்களை அவரே அழிச்சிருப்பாரு. ஆனால் ஸ்ரீராமனோட நன்மைக்காக மட்டுமே அவர் இங்கே வந்திருக்காரு. அதனால எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் ராமனை விஸ்வாமித்திரருடன் அனுப்பி வைப்பாயாக அப்படின்னு வசிஷ்டர் மன்னர் தசரதருக்கு உறுதியாக சொல்ல, அதுக்கப்புறம் தான் தசரதருக்கு ஒரு நம்பிக்கையே வந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாக ராமனை விஸ்வாமித்திரர் கூட அனுப்பி வச்சாரு. விஸ்வாமித்திரர் கேட்டு வந்தது என்னமோ ராமனை தான். ஆனால் ராமன் மட்டும் தனியாக போக முடியுமா? லக்ஷ்மணன் விட்டுருவாரா? விஸ்வாமித்திரர் கூட ராமர் போகும்போது ராமருடைய நிழலாக லக்ஷ்மணரும் கூடவே போனார். ஒரு புது சாகச பயணம் ஆரம்பமானது. ஒருவேளை தசரத மகாராஜா, நான் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், என் மனம் சொன்னபடி தான் நான் கேட்பேன், ராமனை என்னால் அனுப்பி வைக்க முடியாது, அது எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா ஸ்ரீராமருக்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்காது. குலகுரு வசிஷ்டர் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ராமனுக்கு நல்ல வெற்றியை தரும் அப்படின்னு அவரோட அறிவுக்கு புரிந்ததால் தான் ராமனை அனுப்பி வச்சாரு. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நாம் வெற்றி அடையணும் அப்படின்னா நாம் மனம் போன போக்கில் போனால் கண்டிப்பாக முடியாது. புதுவிதமான சூழ்நிலைகளையும் மாற்றங்களையும் சந்திக்க நம்மளுடைய மனம் பயந்தாலும் நம்ம அறிவு சொல்கிறபடி கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி உறுதி. அடுத்த பதிவில் தாடகை வனத்தில் ஸ்ரீராமர் செஞ்ச தரமான சம்பவம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி.